परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि साई विभूतिम् इदमाश्रयामि। ओम सों शरणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सं नमः। परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि साई विभूतिम् इदमाश्रयामि। ओम सौ शरणभवाय नमः। ओम शरवणभवाय नमः। சாய்ராமுக்கு இன்னைக்கு அழகான இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலி அவருக்கு இந்த பட்டையாக இருக்கிறது போட ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ருத்ராட்சம். இது அலங்காரம் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சாய்ராம் ருத்ராட்சம் எப்போவுமே அவருக்கு நான் போடுவேன். ஏன்னா அவர் ரொம்ப ருத்ராட்ச சிவாம்சங்கிறனால ருத்ராட்ச பிரியர் அவர். அதனால அவருக்கு ருத்ராட்சம் எனக்கும் இப்போல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால இவருக்கு போட்டு அழகு பார்க்கறதுனால இன்றைக்கி ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்படிகம் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு கிருத்திகை வேறு. ஸோ உஷ்ண கடவுள்லேருந்து ஆரம்பித்தது தானே அது. அதனால் இன்றைக்கி ஸ்படிகத்தில் நம்ம போடுறோம் மாலை. ஓகே, தெரியாது தானேண்ணா. நம்ம சுவாமிக்கு பூ கட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இவர் சின்ன மூர்த்தி அப்படிங்கிறனால, குட்டி மூர்த்தி இல்லையா நம்ம ஆற்றுல இருக்கிற சுவாமி, அதனால் நான் எப்போவுமே ஒரு பக்கம் கட்டுவேன் பூவை. போடும்போது சுவாமியோட ஃபேஸே ரொம்ப சின்னதாகிடுறது. ஸோ எனக்கு சுவாமியை கொஞ்சம் பெருசாக காமிக்கணுங்கிறனால நான் ஒத்த வரிசையில் மாலை கட்டுவேன். ஆக்சுவலாக அது அமைக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கடினமான விஷயம். பட் அது என்னவோ எனக்கு டெய்லி அமைஞ்சிடுறது. ஸோ இன்றைக்கி இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் காமிக்கிறேன். சுவாமி போட்டுட்டு சுவாமிக்கு என்ன பண்ணுவேன்னா, எல்லா பூவும் சுவாமியை நோக்கி இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவேன். கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கும் இதில். ஆக்சுவலாக எடுத்து பார்த்தேன்னா சுவாமிக்கு எல்லாமே எல்லா பூவுமே சுவாமியை நோக்கி இருக்கிற மாதிரி அவருக்குனே அது அமைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதை பார்க்குறச்ச அது கட்டுறதையே அப்படி தான் கட்டுவேன். நான் ஒரே மாதிரி கட்டி போடுவேன் சுவாமிக்கு. ஜொலிக்கிறார் இன்னைக்கு சுவாமி. ஓகே, சாய்ராம் இப்போ அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. சுவாமிக்கு அழகாக இருக்காரா? ஓகே, இப்போ அவரோட பாதத்தை வச்சு டெக்கரேட் பண்ணும். ஒரு ரோஜா பூவோட இதழே அவரோட அழகாக இருக்கு பாருங்க. அவருக்கு பாதத்தடியில் வச்சு அவருக்கு பாதத்துக்கும் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்படி இந்த அழகாக இருக்கும். இந்த பர்ஃபெக்ஷன் வரும். அப்போ தான் சுவாமிக்கு இது அழகாக இருக்கும். சுவாமிக்கு எல்லாமே அழகு தான். நம்ம அலங்காரம் பண்ணால் அவரோட அலங்கார பிரியராக மாறிடுவார். இன்றைக்கி எல்லா வித அபிஷேகமும் பண்ணும். சுவாமி பார்க்கறதே சூப்பராக இருக்கார் பாருங்க. ரொம்ப அழகாக வீச்சு இருக்கார் அவரோட சாய்ராம்.